நாராயண. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயண நமக. நான் இன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு கைலாயம் என்று வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வரம்பில் இன்பம், வரம்பில் ஆற்றல், நாமம்மை தோத்திரமை ஆகிய இடையே சொல்லக்கூடிய எட்டுக்குழு ஈசாகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று பெண்ணு சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அமலாசுரு மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பிறந்தாமனை கண்டுமணங்கி அமலாசுரு புகழ் கல்வி வழிவெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கொடு காட்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டுமணங்கி அமலாசுரு பின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானிருந்து வாசி முடிக்கின்றான் பின்னம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கர்த்தாகப்பட்ட பிரம்மதேவனை கண்டுவணங்கி அவல்லாசிர் வெள்ளை கலையொடுத்து வெள்ளை 13 வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணெய் சரியாசனம் வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி அந்த கலைவாணியை கண்டுபிடிங்க நேராக இருக்கும் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது தந்தை பிரம்மா முதலிலே 4 வரை தோற்றுவித்தார். அடுத்து பாருங்கள் 10 பேரை தோற்றுவிக்கிறார். அதிலே நாரதகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரவனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு பூமியிலே பிறந்தேன், கந்திரவனக பிறந்தேன், பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்களை அனுபவித்த மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு நாங்கள் விளைக்கப்பட்டு வரும் காலத்தில் கணக்கு இடையே சென்றதால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமான 1000 என்ன தக்க நினைக்கிட்ட சாபம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒருத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்றவன் இந்தியன் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த 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 வளத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்துக்கு வழி கிடைக்கும் போல் தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமை என கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாகிவிட்டிருக்க மகாலட்சுமி கணவனும் நல்வினை தீமையை சொல்லப்பட்ட இறைவனைக்கேற்ப ஏகாந்தமாக உயிர்களை படைக்கும் பிரம்ம தந்தையும் நாரதா கனகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டனமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னும் இது போன்ற காரணகாரிய பேர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு ஆஹா அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா திரும்போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதுள்ளதாக்கால் என்று சொல்லி இருக்கிறார்களே. அதாவது உள்ளே இருக்கிறாங்க ஏதாவது ஓசை சத்தம் வரதா கவனிக்கலாம். ஆஹா, சோ போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது ஐயா. உள்ள துணிமணி தான் கிடக்கு, கொள்ளை அடிக்கிறதுனா அப்படியா? வேற என்ன கிடக்குங்க? துணி கிடக்குங்க, இந்த மணியே இல்லையே இங்க. அப்படி சொல்லாதீங்க. ஆடோலம் சோ அதெல்லாம் இல்ல. அப்படி கிடையாது, 3 மணி இருக்கு. மற்றவருடைய மனதை கொள்ளை கொள்ள கூட்டம் உள்ளே இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா, ஆடோலம் சோ அழகாக இசைந்து கொண்டிருக்கிறார். முருகு என்று உரிய கொண்டிருக்கிற மாதிரி முருகின்றாலே அழகின்ற முருகா என்றால் பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கின்றார்கள். அது சரி, ஆண்கள் யாரா வந்திருக்கிறாரா? வந்திருக்கேன் என பார்த்தேன். அரியர் தானே வந்திருக்கேன். அவன் வேணும் பேசாதிய. இன்னைக்கு அரியரை வெளியில வரட்டேன். அவன் கால இன்னைக்கு டர்னு 2 பொளக்கல. இந்த கட்டையை நான் பிடிக்கல. என்ன நாரதர் பெருமாள் ராஜ் பெரியாள் அப்படின்னாங்க? அப்புறம் அதுக்கு என்னப்ப நாரதர் பெருமாள் ராஜ் பெரியாள்னாங்க? இதுக்கு என்னங்கப்ப சந்தேகம்? அப்புறம் அவர் அரியரனை பார்த்து பயப்படுறிய? பயந்தனா? நான் எங்க பயந்தேன்? இப்ப என்ன சொன்னீங்க? அவன் வெளியில வரட்டும், அவன் கால இன்னைக்கு 2 டர்னு பொளக்கல, நான் அந்த கட்டையை பிடிக்கலன்னு. காலை 2 பொளந்தா தானே சண்டை வரும். நீங்க பொளக்கலன்ட்டியா? அந்த பொளக்கல வேற, இந்த பொளக்கல வேற. எந்த பொளக்கல வேற, இந்த பொளக்கல வேறங்க. ஒருவேளை இந்த பெண்மணியால் அந்த பையனை நேரடியா சந்திச்சு சண்டை ஓடுக்குவோம். தனியா பாக்குறத விட இங்கே நேரடியா இருவரும் சந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கைவள் இந்த குலகை சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கைவள் எந்த உலகிற்கு அந்தரமிகுந்த தேவ தும்பி முழங்கி வரும் அந்தரமிகுந்த தேவ தும்பி முழங்கி வரும் இந்திரல் வணங்குங்கள் கந்த சாமிக்கு தகுந்த இந்திரல் வணங்குங்கள் கந்த சாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த
மங்காக்கிவள் எந்த உலகிற்கே வந்தோம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். வருகிறார் காவலர் வைகலாவரிடத்திலே. போயிட்டு வாங்க.